சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நமக்கு யார் படிப்பிக்கின்றார் என்ற குஷியில் எப்போதும் இருந்தீர்கள் என்றால் அது கூட மன்மனாபவ ஆகும். நேற்று நாம் கல் புத்தியுடையவர்களாக இருந்தோம், இன்று தங்க புத்தியுடையவர்களாக ஆகியுள்ளோம். நிச்சயம்தான் ஆதாரமாகும். நிச்சய புத்தி உடையவர்கள் நல்ல விதத்தில் படித்து வேகமாக முன்னேறிக் கொண்டே இருப்பார்கள். சதோபிரதானமாக ஆகிவிடுகிறார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நாம் சத்யுக பாரஸ்புரியன், அதாவது சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றோம் என்பது புத்தியில் வரவேண்டும். இந்த தேகத்தின் சம்பந்தம் போன்ற அனைத்தையும் விட வேண்டும். உங்களுக்கு விநாச காலத்தில் அன்பான புத்தியாகும். நீங்கள் தங்க புத்தியுடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே மனிதர்கள் விரைவாக புரிந்து கொள்ளும்படி ஏதாவது யுக்தியை உருவாக்க வேண்டும். அதிர்ஷ்டம் காலம் கடந்து உருவாக வேண்டும் என்பது இருந்தால் தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள். குறைவாக படிக்கக்கூடியவர்கள் தடுமாறுகிறார்கள். குழந்தைகளே, நீங்களும் முழுமையான கடலாக ஆகுங்கள் என்று கூறுகின்றார். என்னிடத்தில் எவ்வளவு ஞானம் இருக்கிறதோ அவ்வளவையும் நீங்கள் தாரணை செய்யுங்கள். இப்போது சங்கம யுகமாகும். தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த கலியுக பழைய உலகம் விநாசமாக வேண்டும். விநாசமாகவில்லை என்றால் புதிய உலகம் எப்படி உருவாகும்? தேக அபிமானத்தில் வராதீர்கள். எந்த ஒரு விகர்மமும் செய்யாதீர்கள். நினைவில் இருங்கள், இல்லையென்றால் ஒரு விகர்மத்தின் சுமை 100 மடங்காகிவிடும். உங்களுடைய தலையில் இருப்பது பல பிறவிகளுக்குமான பாவமாகும். முதலில் அதை அழியுங்கள். பாபா தூய்மையாவதற்கான சகஜமான வழியை கூறுகின்றார். பாபா கூறுகின்றார், மன்மனாபவ. தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். இங்கே படிப்பதற்கான நடிப்பு மட்டுமே ஆகும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உங்களுக்கு கற்பிக்க வருகின்றேன். ஒரு வினாடியில் வருவதும் செல்வதும் நடக்கிறது. எப்போதும் இருப்பதற்கான விதியே இல்லை. பாபா எவ்வளவு தூரத்திலிருந்து படிப்பிக்க வருகின்றார். நான் உத்திரவாதம் அளிக்கின்றேன், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆயுளும் அதிகரித்துவிடும். சத்யுகத்தில் மரணம் என்ற வார்த்தையே இல்லை. அது அமரலோகமாகும். நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்காக படிக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட படிப்பின் மீது எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும்? நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. ஆத்மா நான், பரமபிதா சிவபாபாவின் நேரடி பாக்கியசாலியான குழந்தை. எல்லையற்ற சங்கமயுகத்தின் மேடையில் என் ஆன்மீக திருவிழா நடைபெறுகிறது. தூய்மை எனது சாஷ்வத அடித்தளம். அது நிலைகுலையாததும் புனிதமானதும் ஆகும். சிவபாபாவின் பரம அன்பே என் உள்ளத்தை நிரம்ப வைக்கும் நித்திய ஊற்றாகும். அந்த அன்பின் ஆழத்தில் நனையும்போது ஆன்மா ஞான ஒளியில் பிரகாசிக்கிறது. ஞானமே என் வாழ்க்கையின் விளக்காக இருக்கிறது. அது எனக்குள் உள்ள அனைத்து தெய்வீக பண்புகளையும் வெளிப்படுத்துகிறது. அந்த ஞானத்தில் அடைந்த ஆழ்ந்த பயிற்சியின் மூலமாக என் சுய சக்திகள் விழிக்கின்றன. இவை மென்மையானவையும் நிசப்தமானவையும் வல்லமையுடனானவையும் ஆகின்றன. ஆனந்தம் என் உள்ளத்தை மென்மையாக ஆக்குகிறது. சிவபாபா என் பரமபிதா, பரமதாய், பரமாசான், பரம சத்குரு, பரம நண்பர். அவருடைய அனைத்து ரூபங்களும் என் ஆன்மாவில் பதிந்து எனக்குள் தெய்வீக பண்புகள், உயர்ந்த மனோபாவங்கள் மற்றும் நிரந்தர ஞானத்தை கொண்டு வந்துள்ளன. எனது மனம், புத்தி மற்றும் சுபபாவ சன்ஸ்காரங்கள் எனது வாழ்வின் வழிகாட்டிகள். அனைத்தும் பாபாவின் நினைவிலும் ஞானத்திலும் மாற்றமடைந்து என் ஆன்மா தேவதா ரூபத்தில் பரிசுத்தமடைந்துள்ளது. ஸ்ரீமத்தின் பாதையில் நடந்து நான் என் பாவங்களை யோகாக்னியில் சுட்டெரிந்து தெய்வீக இயல்புகளை ஏற்றுக்கொண்டேன். தினமும்
பாபா எனக்கு அளிக்கும் ஞானமும் வரதானங்களும் ஆழமாக உணர்கிறேன். என் மனமும் புத்தியும் பாபாவின் நினைவில் உறைந்துள்ளன. சிவபாபாவின் நினைவில் சிரத்தையுடன் தொடர்ந்து நிலைத்திருக்கின்றேன். என் ஆன்மா ஜோதி புள்ளியாக பரம்தாமில் பிரவேசிக்கிறது. பாபாவுடன் சந்திப்பதும் உரையாடுவதும் சக்திகளைப் பெறுவதும் நடைபெறுகிறது. பரமதாம் என் சொந்த வீடு. அங்கே நான் ஆன்மாவின் முழுமையான சக்திகளையும் அனுபவிக்கிறேன். அந்த நிலைமையிலிருந்து நான் சகோதர ஆத்மாக்களுக்கு, உயிரினங்களுக்கு, இயற்கைக்கு, உலகிற்கே தூய எண்ணங்கள், நற்கனவுகள் மூலம் ஆன்மீக சக்தி வழங்குகிறேன். இது பாபாவின் ஆணையாகும். சிரேஷ்ட சங்கல்பங்களின் சக்தியால் சகயோகமுள்ள சேவையை ஆழமாய் புரிந்து செய்கிறேன். சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் பரிவர்த்தனை செய்யும் உன்னத சேவையை மேற்கொள்கிறேன். என் சிரேஷ்ட சங்கல்பங்களும் சேமிக்கப்பட்ட சக்தியாக செயல்படுகின்றன. அது பிறருடைய சங்கல்பங்களில் பலத்தை நிறைக்கக்கூடிய சக்தியுள்ளதாய் செயல்படுகிறது. நான் சதா சக்திசாலியான ஆத்மாவாக ஆகிறேன். இப்பொழுது நான் பாபாவின் ஆணைக்கு ஏற்ப சக்திகளை வழங்கக்கூடிய சக்திசாலி ஆன்மா ஆனேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.